அனைவருக்கும் வணக்கம். நாவல் டக்யார்ட். ஸோ இதுல தான் வந்து அப்ரண்டிஸ் ட்ரைனிங்கான அந்த ட்ரேட் வைஸ் வேகன்சி டீடைல்ஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஐடிஐ முடிச்சிருக்கிறவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 23 ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகி 10th மேயோட முடியுது. இதற்கான டீடைல்டு நோட்டிபிகேஷன் பாத்தீங்கன்னா டக்யார்ட் அப்ரண்டிஸ் ஸ்கூல் நாவல் டக்யார்ட் மும்பைல தான் வந்து இதை கேட்டிருக்காங்க. அப்ரண்டிஸ் ட்ரைனிங் டெசிக்னேட்டட் ட்ரேட்ஸ்ல வந்து இதற்கான கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வந்து 16 மார்ச்ல வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து டீடைல்டான நோட்டிபிகேஷன் அதுக்கப்புறம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ நாவல் டக்யார்ட் மும்பை இன்வைட் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது வந்து மும்பைல தான் வந்து கேட்டிருக்காங்க. இந்த registration.ind.in இதுல வந்து ஐடிஐல குவாலிஃபைட் ஆனவங்க ஃப்ரெஷர் கேண்டிடேட்ல இருக்கிறவங்க மேல் ஃபீமேல் வந்து வேரியஸ் டெசிக்னேட்டட் ட்ரேட்ல வந்து இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல 2 கேட்டகரியில கொடுத்திருக்காங்க. 1 இயருக்கு ஒன்னு, அப்புறம் வந்து 2 இயர் அதாவது 2 இயர் அப்ரண்டிஸ் சொல்லி 2 கேட்டகரி கொடுத்திருக்காங்க. ஸோ டோட்டலா 301 வேகன்சில 13 வேகன்சி பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கான அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ல வந்து எந்த ட்ரேடு இதுல ஐடிஐல நீங்க என்ன எலிஜிபிளா இருக்கணும், எவ்வளவு வேகன்சி, கேட்டகரி வைஸ் எவ்வளவு அப்படிங்கறத வந்து இதுல சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரோ பிளேட்டர், ஃபிட்டர், ஃபவுண்டரி மேன், மெக்கானிக், மெஷினிஸ்ட், பெயிண்டர், பேட்டர்ன் மேக்கர், பைப் ஃபிட்டர், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக், அப்புறம் வந்து சீட் மெட்டல் ஒர்க்கர், ஷிப்ரைட், டெய்லர், வெல்டர், மேஷன் சொல்லிட்டு இதுல ஓவராலா 301 வேகன்சி. அதுல 13 வேகன்சி வந்து 2 வருஷத்துக்கு ரெக்கருக்கும், அப்புறம் 4 ஹீட் ரைட்டர் உங்களுக்கு வந்து 2 வேகன்சி ரிசர்வேஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து டிசபிலிட்டிஸ்க்கு வந்து 3%, அதுக்கப்புறம் ஆர்மட் ஃபோர்சஸ்ல இருக்கிறவங்களுக்கு 3% வந்து இதுல ரிசர்வேஷனா கொடுத்திருக்காங்க. சோ நோட்டிபிகேஷன் செக் பண்ணீங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். ஐடிஐல வந்து பாத்தீங்கன்னா ஐடிஐ என்சிவிடி எஸ்சிவிடி இருக்கணும். பர்சன்டேஜ் வந்து பாஸ் பண்ணிருக்கணும். நான் ஐடிஐ அந்த ட்ரேடர்ஸ் தான் வந்து இந்த ரெக்கர், ஃபோர்கர், ஹீட் ரைட்டர் இவங்களுக்கு வந்து ஐடிஐ தேவையில்ல, 8வது அல்லது 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க இந்த 13 வேகன்சில. ஏஜ் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வந்து ஜூன் 2006க்கு முன்னாடி இருக்கணும். ஜூன் 2010க்கு முன்னாடி டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து 150 சென்டிமீட்டர் இருக்கணும். வெயிட் வந்து 45 kg இருக்கணும். செஸ்ட் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பென்ஷனா இருக்கணும். ஐ சைட்லாம் வந்து 6x6 to 6x9 வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கறதா இல்ல அந்த மெடிக்கல் மினிமம் பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்காங்க. Previous training candidate who have already undergone or currently undergoing apprentice under the Apprentice Act 19 any government, public sector, private industrial organization are not eligible. ஆல்ரெடி இப்ப அப்ரண்டிஸ்ல ட்ரைனிங்ல இருக்கிறவங்க வந்து இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படிங்கறதா. பேமெண்ட் வந்து as per government ரூல்ஸ் படி வரும் அப்படிங்கறதா சொல்லிருக்காங்க. நோட்டீஸ் டு prospective candidate in case any change schedule date இது எல்லாமே இருந்தது அப்படின்னா இந்த வெப்சைட்ல உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறதா அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய கேண்டிடேட் வந்து ஷார்ட் லிஸ்டிங் ஆஃப் கேண்டிடேட் ரிட்டன் எக்ஸாம் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரேட் வைஸ் அஸ் பர் எக்ஸ்டென்ட் பாலிசி நம்பர் ஆஃப் வேகன்சி பாத்தீங்கன்னா ட்ரேட் வைஸ் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் இன்டர்வியூ இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கறத வந்து இதெல்லாம் கிளியரா கொடுத்திருக்காங்க. பிரைமரி மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட் வித் வேலிட் அப்ளிகேஷன் வில் பி பிளேஸ்ட் இன் பிரைமரி மெரிட் லிஸ்ட்ல வந்து அப்பியரிங் இந்த ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து அப்பியர் ஆகணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் would be drawn trade and category wise இதுல வந்து இருக்கும். கேண்டிடேட் வித் ஐடிஐ ட்ரேட்ஸ் வந்து ஐடிஐ ட்ரேட்ஸ் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் வந்து பேஸ் ஆன் தேர் உங்களுடைய பர்சன்டேஜ் மார்க் இருக்கும்ல ஐடிஐல அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறது. நான் ஐடிஐ அப்படின்னா 10th பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறது. பிரிலிமினரி மெரிட் லிஸ்ட் வில் பி இஷ்யூட் அட்மிட் கார்டு அப்படின்னு ரிட்டன் எக்ஸாம்க்கு வந்து இமெயில் உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க அந்த ரிட்டன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸ்கீம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் பேஸ்ல தான் இருக்கும். இதுல வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல 35 கொஸ்டின் ஜெனரல் சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், நியூமெரிக்கல் அப்டிடியூட், ஜெனரல் அவேர்னஸ் இது எல்லாமே இருக்கும். இதுல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2 hour நடக்கும் அப்படிங்கிறது. மீடியம் ஆஃப் ரிட்டன் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் ஹிந்தியில இருக்கும். இந்த எக்ஸாம் சென்டர் வந்து மும்பைல தான் வந்து சொல்லியிருக்காங்க. சோ எக்ஸாம் வந்து மே ஜூன் 2024 வந்து இருக்கும் அப்படிங்கறதா. எக்ஸாக்ட் டேட் வந்து உங்களுக்கு ஆன்லைன் லெட்டர் அதாவது இமெயில் மூலமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கறது இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் பாத்தீங்கன்னா போஸ்ட் கண்டக்ட் ரிட்டன் எக்ஸாம் ப்ரொஃபஷனல் மெரிட் லிஸ்ட் வில் பி drawn trade and category wise based on mark obtained the written exam. உங்களுடைய ரிட்டன் எக்ஸாம் பொறுத்து தான் வந்து உங்களுடைய ட்ரேட் கேட்டகரி வைஸ் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும் அப்படிங்கறத இதுல கொடுத்திருக்காங்க.
இன்டர்வியூ ஃபார் த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வில் பி ஹெல்ட் அட் மும்பைல தான் வந்து இன்டர்வியூ இருக்கும். எக்ஸாக்ட் டேட் எல்லாமே வந்து உங்களுக்கு இமெயில் வழியா வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்க போறப்ப எஸ்எஸ்ஏ அந்த மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட், ஐடி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டிஸ் இருந்தா அதற்கான சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா அதுக்கான ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிறது. ஓரல் டெஸ்ட் வந்து சக்சஸ்ஃபுல் கேண்டிடேட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வில் பி டெஸ்டட் வித் டெக்னிக்கல் டெஸ்ட். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ட்ரேட் கேட்டகரி வைஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் த மார்க் அப்ளைட் த ரிட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பேஸ்ட் அசஸ்மெண்ட் போர்ட். ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இது எல்லாமே பேஸ் ஆகி தான் ஃபைனலா வந்து உங்களுக்கான அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க அப்படிங்கறத அதில் கொடுத்துருக்காங்க. ஃபைனல் ஷார்ட் லிஸ்டட் இன் த ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வுட் பி கால்டு த ஜாயினிங் த அப்ரண்டிஸ். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபிட்னஸும் இதுவும் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஃபைனலா வந்து ஜாயின் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு இமெயில் மூலமா வந்து இன்வைட் பண்ணுவாங்க. மெடிக்கல் எக்ஸாம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து எடுக்கணும் அப்படிங்கறத. ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் 2024 இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு எந்த வித டிராவல் எக்ஸ்பென்ஸும் கொடுக்க மாட்டாங்க. அங்க போயிட்டு நீங்க ஸ்டே பண்றதுக்கு, அதாவது இன்டர்வியூக்கு போறதுக்கு, இந்த இதுக்கெல்லாம் நீங்க அங்க போய் ஸ்டே பண்ணணும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இதுக்கெல்லாம் போறப்ப வந்து நீங்க தங்குறதுக்கு எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இங்க கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபில்லிங் அப் ஆன்லைன் அப்ளிகேஷன் கேண்டிடேட் ரிக்வயர்ட் டு லாக், இந்த வெப்சைட்ல நீங்க லாக் பண்ணி ஆன்லைன் மூலமா ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் would be open to, அதாவது தேர்ட் டே, அதாவது பப்ளிகேஷன் நோட்டிபிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் 21 நாளுக்கு அப்புறம் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ 23rd இருந்து நீங்க அப்ளை பண்ணலாம். கேண்டிடேட் ஆர் ஆல்சோ ரிக்வெஸ்டட் டு அப்லோட் த ஃபாலோவிங் குட் குவாலிட்டி ரீடபிள் டாக்குமெண்ட்ஸ் டியூலி ஸ்கேனட் கலர்ல வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வந்து A4 சைஸ்ல 200 KB வந்து நீங்க அப்லோட் பண்ணும். ஸோ இந்த ட்ரைனிங் டைம்ல வந்து உங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட், எண்ட் ஆகிற டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஓப்பன் ஆகல. ஸோ 23rd ஏப்ரல் வந்து இதுக்கான இந்த லிங்க் வந்து ஓப்பனா இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டா வந்து நீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க அப்லோட் பண்ணுங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற சைஸ் அந்த ஃபார்மேட்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறதா. ஸோ செக் பண்ணி பாருங்க. ஹெல்ப் டெஸ்க் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுல நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.